வணக்கம் மக்களே. டே 63 64 உடைய வீடியோவில் பார்ப்போமா. 63 சண்டே எபிசோடு பார்த்தீங்கன்னா காப்பி கிளைம் இஷ்யூனால வந்து வீடியோ யூடியூப்ல வந்து தூக்கிட்டாங்க. அதனால ஒன்றுமே சின்ன ரீகேப்பான ஒன்றுமே நடக்கல. விஜய் சேதுபதி சூப்பராக ஹோஸ்ட் பண்ணாரு, எல்லாரையும் வந்து செமையாக அக்ரெஸ் பண்ணாரு. அப்புறம் நம்ம கானா வினோத்தை வந்து பாயிண்ட் பண்ணி நல்லா விளையாடிட்டு இருக்கு, உன்னோட கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, உமால இதை வைக்கிற அந்த மாற்று கருத்தை வந்து காது குத்தி கேளு. உமாலே யாராவது தப்பு சொன்னாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு ரியாக்ட் பண்ணு, அவங்க சொல்றாங்கன்னு ஒன்று ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லி கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. அப்புறம் யார் நாமினேஷன் இருக்காங்களோ உட்கார வச்சு ஓவத்தில் சேவ் பண்ணி கடைசியில் நம்ம பிரஜனை வந்து எவிக் பண்ணிட்டாங்க. சேம் பிரஜனை எவிக் பண்ணுறப்ப நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து திடீர்னு நான் முன்னாடிலாம் ஓடி போனாங்க, அப்புறம் ஃபைனலாக பிரஜனை வந்து கம்ப்ரோஸ் பண்ணி வெளியே போயிட்டு அப்படி வெளியே போனதுக்கப்புறம் இது வரைக்கும் எவிக்ட் ஆனவங்க கூட இந்த அளவு இருக்க மாட்டாங்க போல. வெளியே போய் பிரஜனை அண்ட் விஜய் சேதுபதி பண்ண அட்ராசிட்டிஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டு 34 எபிசோட்குள்ளே வந்தீங்கன்னா பிரஜனை வெளியே போனதுக்கப்புறம் சாண்ட்ரா சப்போர்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா திவ்யாங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் என்னன்னு தெரியல, சாண்ட்ராக்கு திவ்யா மேலே வந்து ஒரு விதமான வன்மம் கிரியேட் ஆகி வாண்டடாக சண்டை போட்டு ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக இருக்குப்பா என்னக்குதுன்னு பார்ப்போம். விடிஞ்சு ஒரு பாட்டை போட்டு ஆட்ட மாடி குழஞ்சுவோம். இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா விசஸ் கமருதீனுக்குள்ள ஒரு ஃபைட் வருது. இந்த ஃபைட்டில் வந்து ஒரு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல, கமருதீன் வாண்டடாகவே அரோரா வந்து ஆதிரை கூட பேசுகிறா, ஆதிரை கூட க்ளோஸ் ஆகிட்டாங்கிற அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் வாண்டடாக சண்டை போட்டு ஹேட் பண்ணிகிட்டே இருக்காப்புல கமருதீன். தெரியல, நீ கூட தான் பார் கூட பேசுறது அரோராவுக்கு பிடிக்கல, அதனால அவங்க சொன்னாலே தவிர்த்து இது சண்டைலாம் போடல, ஆனால் நீ வந்து வாண்டடாக பண்ணிட்டு இருக்க. இது புரியாமல் கானா வினத்தவர்களும் வந்து கானா வினத்துக்குமே ஆதிரையை பிடிக்கல. ஆதிரை மேலே இருக்கிற அந்த தனிப்பட்ட வெஞ்சன்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா கமருதீன் ப்ளஸ் வினோத் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆதிரை மேலே இருக்கிற கோவத்தை வந்து அரோரா மேலே காமிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்றதா தெரியுது. தெரியல, கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். ஐயோ வினோத் ஐயா அவர்களே, நீங்கள் வந்து உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, வின்னருங்கிறது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லை பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து ஒருத்தர் மேலே நீங்கள் கோபம் ஆயிட்டீங்க அப்படிங்கிறப்ப இப்போ ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. நீங்கள் உங்களோட ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஹம் பண்ணிட்டு சுற்றி இருந்த வினோத் எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தெரியல, கொஞ்சம் கம்பேக் கொடுங்க தலைவரே. அடுத்து இந்த வாரத்துக்கான வீடு தலை டாஸ்க் வைக்கிறாங்க. போன வாரம் அந்த ரெட்ரோ அண்டு மாடல் சினிமா பிடிச்சாங்கல்ல, அதில் வந்து ரெட்ரோ வின் பண்ணனால ரெட்ரோ டீமில் இருக்க எல்லாருமே வந்து வீட்டு தலை டாஸ்கில் கலந்துக்கிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. அவங்க பண்ணா சிரிச்சு வயிறுலாம் வெறிச்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவு வேற லெவல் ஃபன் பண்ண கொஞ்சம் மாதிரி ஆக்ரோஷமாக விளையாண்டாங்க. பட் ஆனால் பார்க்கறதுக்கு அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக கொண்டு போனனால வந்து பெருசாக எதுவுமே தெரியல, காமாக கொண்டு போன மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம அமித் அவர்கள் வின் பண்ணிட்டாரு. அமித் அவர்கள் தலைமையில் இந்த வாரம் பிக் பாஸ் வீடியோ எப்படி இருக்குங்க வெயிட் அண்ட் வாட்ச் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் நடக்குது. நாமினேஷன் போன வாட்டி டாஸ்கில் தோற்று போனவங்க அந்த மாடர்ன் சினிமாவில் இருக்கிறவங்க தான் வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வின் பண்ணவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்கன்னா வினோத், சபரி, கமருதீன், அப்புறம் வந்து சாண்ட்ரா, வியானா, எப்ஜே, ரம்யா அப்படின்னு சொல்லி நம்ம விஜே பாருவை தவிர்த்து பார்த்தாங்கன்னா நாமினேஷன் ஆகிட்டாங்க. விஜே பாரு ஐயோ பாருலாம் குதிக்குதா, எனக்கு நானா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். என்னடா என்னைய ஒதுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்காகவே வாண்டடா வந்து ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடுறேங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பாருக்கு வந்து நாமினேஷன் வரல அப்படிங்கிறது சந்தோஷமா இருந்தாலும் நம்மளை இவங்களாம் மறக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டென்ஷன்ஷிப் நம்ம பண்ணலையோ, நம்ம வந்து கொஞ்சம் டாப் 5 போக மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் பாருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. தவிர்த்து பாரு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து சைலண்டா அவங்களோட அந்த வெஞ்சன்ஸை வந்து கட்டிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா திவ்யாக்குள்ள ஏற்கனவே ஒரு பஞ்சத்து போயிட்டு இருக்கு. பட் இவரும் ஒன்றும் உள்ள பூந்து திவ்யா பத்தி எப்படிலாம் ஏற்ற முடியுமோ ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கானா வினோத் அண்டு கமருதீனுக்குள்ளேயே வந்து அரோரா பத்தி ஏற்றி இப்போ அவங்களோட ஒரு பாண்டிங்கை உடைச்சிருப்பாரு. கமருதீன் போயிட்டு காமா பேசியிருப்பாரு. அப்ப கமருதீன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ நான் வினோத் நம்ம 3 பேர் ஜாலியா இருந்ததை வந்து இந்த வீடியோ பார்த்து பொறாமப்பட்டிருக்கோம், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அதுதான் ஏன் சொல்றேன், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். அந்த புள்ள காமா தான் இருக்கு, நீ தான் வந்து பிடிச்ச ஒரு மாதிரி பிடிக்கல ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. தெரியல, இதுல வரை கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல வந்து கானா வினோத்தும் வந்து லைட்டா அவரும் வந்து நெகட்டிவ் ஷேப்ல போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த ட்ரியோ சூப்பரா இருந்துச்சு. அரோரா, கானா வினோத், கமருதீன் இந்த 3 பேரும் ட்ரியோ சூப்பரா இருந்துச்சு. தெரியல, பாருங்க, பார்த்து பண்ணுங்க. இவ்வளவு நடந்தது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் வேலை தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பாய், see you.